தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக்கழக கூட்டணி ஒருங்கிணைப்பாளராகும் வாய்ப்பை இழந்தார். தமிழக வெற்றிக்கழக கூட்டணி ஒருங்கிணைப்பாளராகும் வாய்ப்பை இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றிக்கழக கூட்டணி உருவாக்கப்பட உள்ளது. இந்த கூட்டணியில் தமிழக வெற்றிக்கழகம், காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை இடம்பெறும். விடுதலை சிறுத்தை கட்சி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல குட்டி கட்சிகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக மதிமுகவை சார்ந்த வைகோ, திருமாவளவன், ப. சிதம்பரம் ஆகியோரது பெயர்கள் அடிபட்டன. ப. சிதம்பரம் வயதானவர் என்பதால் அவரை பரிசீலிக்கவில்லை. வைகோ அவருடைய பெயர் இறுதி செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாக வைகோவுக்கும் திருமாவளவனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தவேகா கூட்டணிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. வைகோவுடைய பேச்சு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வைகோ பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார். வைகோ தவேகாவுக்கு விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பேச்சு அருவருப்பாக உள்ளது. வைகோ அவர்களுடைய பேச்சு திமுக மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் மதிமுகவுக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்தியுள்ளது. சுமூகமான ஒரு நட்பு கிடையாது. தற்பொழுது வைகோ அவருடைய பேச்சின் காரணமாக வைகோவை ஒருங்கிணைப்பாளராக்க வேண்டாம் என்று விஜய் முடிவு செய்துள்ளார். திருமாவளவனுக்கும் வைகோவுக்கும் பொதுவெளியில் வாக்குவாதம் ஏற்படுவதால், பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் வாக்குவாதம் ஏற்படுவதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக்கழக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக வைகோ இருக்க வேண்டும் என்றுதான் விஜய் விரும்பினார். தற்பொழுது வைகோ அவர்கள் அந்த வாய்ப்பை இழந்துள்ளார். அவருக்கு பதிலாக மற்ற பெயர்கள் பரிசீலிக்கப்படுகிறது.